ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளியோதரை பொடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை எள்ளு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, வெந்தயம், தனியா. இதுதாங்க புளியோதரை பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன், கடாய் வச்சுருக்கேன். அதில் எள்ளை போட்டு வறுத்துக்கலாம், எண்ணெய் ஊற்றாமல். இப்போ எள்ளு வறுபட்டுருச்சு. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். தனியாக போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், வெந்தயம், மிளகு எல்லாம் போட்டு சவக்க வறுத்துக்கலாம். இப்போ எல்லாமே வறுபட்டுருச்சு, செவந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்த எள்ளை போட்டு பொடி செஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம எள்ளை அரைச்சிட்டோம். இப்போ வறுத்த காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டிருக்கோம், கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சிட்டோம். இப்போ ரெண்டு பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது புளியோதரை பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எப்போல்லாம் புளி சாதம் செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த பொடியை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.